புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன் புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் எங்க இந்த பையன் சேலை எடுத்து வரையமாச்சிட்டு போனது இன்னும் ஆளிங்கானா பேரிங்கானா இவன் வேற சேலை எடுத்து போயிட்டா நான் வேற எப்படி இருக்குமோ என்னாமான்னு அதவே யோசிச்சிருக்கேன். ஏண்டா பேராண்டி நீ வாட்டில் புசுக்குன்னு சேலை எடுத்துக்கு வந்திருக்க எல்லாத்துக்கும் சொல்லிட்டியே, இப்போ சேலைக்கு எங்கடா போவ? எப்பதா டோன்ட் வரி பி ஹாப்பி. நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? இந்த அம்மாச்சி இந்த மாதிரி ஏதாவது ஏழரை கூட்டு தெரியும்ல, இது பிரச்சனை செய்யும்னு. அதனால தானே முன்னக்கூட்டியே சேலை எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த பையில என்ன இருக்குன்னு நினைச்ச? இந்த பையில என்ன இருக்கும்? நீ வேலை செய்யல அந்த லேப்டாப் அதுதானே இருக்கு, அப்புறம் என்ன? அதுதான் இல்ல, அதுக்குள்ளதான் சேலைகள்லாம் இருக்கு. என்னடா சொல்ற? அதுக்குள்ள சேலையெல்லாம் வச்சிருக்கியா? எப்படிரா மெட்ராஸ் வந்து எடுத்துக்கு வந்தியாக்கு? ஆனா நீ வேற பத்தா, இந்த மூஞ்சி எடுக்கலாம் மெட்ராஸ்ல இருந்து யாருல எடுத்துக்கு வர்றா? இது ஊர் நம்ம தேனியில் எடுத்தது. என்னடா சொல்ற? தேனியில் எடுத்ததா? அப்புறம் அந்த கிளவிட்டு சொன்ன மெட்ராஸ்ல இருந்து எடுத்துக்கு வந்திருக்கோம்ட்டு. எப்பத்தா எல்லாம் ஒரு பில்டப் தான். மெட்ராஸ்ல இருந்து எடுத்துருக்கேன்னு சொன்னாதே அது ஒரு மாதிரி நல்ல எக்ஸைட்மெண்டா கேட்கும். இங்க இருந்து தேனியில் எடுத்தோம்டா அதுக்கு பெருசா தெரியாதுல்ல, அதுக்கெல்லாம் அப்படித்தான் அடிச்சு விடணும் அப்பத்தா. அது சரி, எங்க மூஞ்சிக்கெல்லாம் தேனியில் எடுத்துட்ட? உன் பொண்டாட்டி வருங்கால பொண்டாட்டிக்கு அந்த மூஞ்சிக்கு எங்க இருந்து எடுத்துக்கு வந்த? அவளுக்கும் தேனி தானே? நான் என்ன கேனேனா? என் பொண்டாட்டிக்கெல்லாம் மெட்ராஸ்ல எடுத்துட்டேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தேனியில் எடுத்திருக்கேன். அடப்பாவி பயல, உன் பொண்டாட்டிக்கு மட்டும் பார்த்து பார்த்து மெட்ராஸ்ல எடுத்து வந்திருக்கியாக்க? எங்க கிளவியலுக்கு பூரா இங்க தேனி இல்லையா? ஆமா, நீங்களும் அவளு ஒன்னா? அவ யாரு? அவ என் வருங்கால பொண்டாட்டி, என் தேவதை. அவளுக்கு நான் அவளை எடுக்க முடியுமா? உங்களுக்கு எல்லாம் இது போதும். சரி சரி வா, கிளவி காணாம இருக்கு போது போய் கொடுப்போம் சேலைய. ஆட்டு ஆட்டு வா போவான். ஏண்டா இந்த வெளியில வச்சிருக்கேன் சேலை எடுத்து வரேன்னு சொல்லிட்டு போனவன் என்ன மெட்ராஸ்க்கே வைக்கியா? என்ன அழகானா எடுத்து காட்டு. பாத்தியாடா கெல்லடி பொல்ல ஆர்வமா இருக்கடா, எடுத்து காட்டு, என்ன கடிச்சு போட போது உனிய. இந்தா வந்துட்டியா மாச்சி? இந்த உனக்காக எடுக்க போனேன், இந்த எடுத்து காட்டுறீரு. ஏ பரமே புஷ்பா எல்லாரும் வாங்கடியே, சேலை எடுத்துக்கு வந்திருக்கேன். என்ன கிளவி ஏமாத்துறதா சும்மா சொன்னேன்னு பார்த்தா நெசமோலே சேலை எடுத்து வந்திருக்கானா? சரி சரி, எப்படி சேலை எடுத்து வந்திருக்கேன்னு பாப்போம். ஏமா என்னம்மா பாத்துக்கிருக்க? பாரமே அந்த பிள்ளை சரசு எல்லாத்தையும் வர சொல்லுமா. அந்த வர சொல்றேங்க அத்தா. ஏ பரமே சரசம்மா எல்லாரும் வாங்க, இந்த தம்பி சேலை எடுத்து வந்திருக்காப்லையா? ஓஹோ மாப்பிள்ள வந்திருக்காப்லையா? என்ன அவன் சேலை எடுத்து வந்திருக்காப்ல எல்லாத்துக்கும்? வாங்கப்பா தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கம்மா. என்ன அந்த பையன் சேலை எடுத்துருக்கான், இவங்க ஆட்டாவுக்கு தெரியுமா தெரியாதா? ஒருவேளை அவங்க அம்மாவுக்கு தெரியாம எடுத்துருப்பானோ? கொடுக்கட்டும் கொடுக்கட்டும், இன்னைக்கு போட்டு விட்டுருவாங்க, பத்த வச்சு விட்டுருவோம். நமக்கு ஒரு நியூஸ் கிடைச்சா விட்டுருவோமா? ஏழை அந்த சேலை எடுத்து குடுறா, வர்றவளுக்கு வந்து வாங்கிக்கிறட்ட எத்தனை இந்த பேக்கவே பார்த்துக்கிறது எடுறான்ட்டு. அப்படித்தான் மாச்சி, அப்படித்தான் இந்த எடுத்து தரேன். அவன் ஆள் வராம எடுக்க மாட்டேன் போல இருக்கே. ஏலே போதுமாடா, உன் ஆள் வந்துட்டாடா. எப்பா இப்ப நான் எடுத்து குடுறா. அத்தாடி அத்தே பாடுறா இந்த எலும்பிய என்ன மேக்கப் போட்டிருக்கானு. அவனை மயக்கிறதுக்கு இப்படி மேக்கப்பா? இப்ப எல்லாம் சுடிதார் என்ன, அப்பா ஃப்ரீ ஹேர் என்ன, அப்படியே கலக்குறாளே. பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு கழுத சுத்தி தெரியும். இப்ப என்ன அது மேக்கப் தாங்க முடியலையே. எல்லாம் அவங்க ஆத்தாவோட மந்திரந்தேன் சொல்லி கொடுத்துருக்கா போல. இப்படி எல்லாம் நடிச்சுக்கிட்டு ஏமாத்தன முடியும், கைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு. ஏமாச்சி இதுதான் உங்க சேலை, எப்படி இருக்கு? அது என்ன கலரு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது இங்க இருந்து. கொண்டாடா பக்கத்துல. இது என்ன கலரு? குங்கும கலர் மாதிரி இருக்கே, நல்ல மெரூன் கலர் மாதிரி. இந்த மெண்டல் பையன் அவங்களே வாடாமல்லி கலர்னு சொன்னியா? இவன் கலர் கூட தெரியாது போல, இவன் ஒரு சும்மா லூஸ் போல இருக்கு. சரி சரி, இந்த கலர் நல்லாத்தே இருக்கு. கலரதே மாத்தி சொல்லிட்டேன், ஆனா சேலை நல்லாத்தே இருக்கு. ஏண்டா என்ன வாடாமல்லி கலர்னு சொன்ன, கடைசியில மெரூன் கலர் வாங்கிட்டு வந்திருக்கடா நீ. இந்த குங்கும கலர் மாதிரி இருக்கு. அப்படியா? ஆமாச்சி, இத வந்து மெரூன் கலரை மாத்திட்டாங்களா? ஃபர்ஸ்ட்லாம் வாடாமல்லி கலரா தான் இருந்துச்சு, இப்ப மாத்திட்டாங்க போல இருக்கு. சரி சரி, நல்ல ஓடு. இவனுக்கு கல்யாணம் ஞாபகத்தை கிரு குடிச்சு போயிடுச்சு போல. வாடாம கலர் மெரூனா மாத்திட்டாங்களான்னு இருக்கியா மெண்டல் பையன். அப்படியே பைத்தியத்துல திருட்டியான் போல இந்த பரம பார்த்து, அதனால தலை உரியாம காரோட தெரியாம திருட்டியான் போல இருக்கு. எப்பத்தான் இந்தாங்க உங்க புடவை, பிடிச்சிருக்கான்னு பாருங்க. ஏலே பேராண்டி, நீ எடுத்துட்டு வந்தது எதா இருந்தாலும் எனக்கு பிடிக்கும்டா, நல்லா இருக்குடா, சூப்பரா இருக்குடா. அவளுக்கு என்ன கலரு? இதுலயே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இருந்தாலும் நம்ம சேலை நல்லா இருக்கு, அவ சேலை அப்படியும் நல்லா இல்ல. இவ காணாத கண்ட வேற கூட நல்லா இருக்குவா. சரசம்மா இந்தாங்கம்மா உங்களுக்கு சேலை. நல்லா இருக்குப்பா கார்த்தி, சூப்பரா இருக்கு. நல்ல சேலை எடுத்து வந்திருக்க, பரவாயில்லையே. நல்ல புடவைலாம் செலக்ஷன் பண்றேன். பரம் கொடுத்து வச்சதே போ. ஏதோமா எனக்கு தெரிஞ்ச அளவு செலக்ட் பண்ணிருக்கேன். பிடிக்கலன்னா யாரும் வையாதீங்க. புஷ்பாக்கா இந்தாங்கக்கா உங்களுக்கு. தேங்க்ஸ் பா தம்பி கார்த்தி, நல்லா இருக்கு. நல்லாத்தே எடுத்திருக்கேன், கலர் நல்லாத்தே இருக்கு. நல்லா எடுத்து கொடுத்தா அதுக்காண்டி இவனை மாப்பிள்ளைய எடுத்துக்க முடியுமா? அவன் பட்டு பணாரசம் எடுத்து கொடுத்தாலும் எங்க அண்ணந்தே மாப்பிள்ளைய வரணும் அந்த வீட்டுக்கு. விட்டுருவேனா நானு? ஏண்டா அந்த சேலை யாருக்குடா? பல்ல வள வளன்னு மின்னுது, அப்படியே பயங்கரமா இருக்கே. அது யாருக்கு? உங்க அத்தைக்கா? ஏமாச்சி இது அத்தைக்கு இல்ல, அத்தைக்கு வேற வச்சிருக்கேன். இது வருங்கால பொண்டாட்டிக்கு.
ஐயோ மாமா வேற எல்லாரும் முன்னாடி பொண்டாட்டி கிண்டாட்டிலாம் பேசுறாரு. இதுக்கு சும்மாவே ஓட்டுங்க. இவர் வேற இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு. ச்சே, இதுக்கு வேற கிண்டல் பண்ண போகுதுங்க. என்ன பரமே? தேங்க்ஸ் மாமா, ரொம்ப நல்லா இருக்கு மாமா. உனக்காகத்தானே எல்லாத்துக்குமே சேலை எடுத்து வந்திருக்கேன். உனக்கு மட்டும் தனியா கொடுத்தா கொடுக்க முடியாது, விட மாட்டாங்க. அதுதான் இதுக்கு பூரா எடுத்துட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் நானா செலக்ட் பண்ணேன். கடைக்காரங்கிட்ட சொல்லி எடுத்து வைடா, ஆளுக்கு ஒரு சேலையான எடுத்து வச்சியான். செலக்ட் பண்ணாம அழுட்டு வந்துட்டேன். உனக்கு மட்டும் தானே மாமி செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க எலிப்பாட்டிய காணா? நான் இங்கே இருக்கிறேன். எனக்கு கொடுக்காம விட்டுருவீங்களா? நான் கரெக்டா நேரத்துக்கு வந்துருவேல. பாட்டி உங்கள்ட்ட இருந்து அடிச்சிருந்தேன். இந்தாங்க உங்களுக்கும் சேலை எடுத்து வந்திருக்கேன். இந்தாங்க பாட்டி, பிடிச்சிருக்கா பாட்டி? சூப்பரா இருக்கு. நல்ல கலர் செலக்ஷன். சூப்பரா இருந்திருக்கடா பேரண்டி. செம செம. சரி சரி, சேலையை வெற்றிகரமா வாங்கியாச்சு. நீ ஆத்தாளுக்கு போன போட்டு முதல்ல விசாரிக்கணும். அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிட்டு வந்திருக்கானா இல்ல தெரியாம எடுத்து வந்திருக்கானு கேட்கணும். அதுக்கப்புறம் இருக்கு இவனுக்கு கார்த்திக்கு. இருடா இன்னைக்கு உனக்கு தீபாவளி உங்க அம்மா கொண்டாட போதே. சரிப்பா தம்பி, இந்த ஒரு வேலை இருக்கு பாரு, வந்துடுறேன்ப்பா. சரிங்கம்மா. அப்புறம் என்ன, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் சேலையெல்லாம் வாங்கி கொடுத்து ஐச வச்சாச்சு. மாப்பிள்ளை பயங்கரமான ஆளே இருக்காரு. எல்லாரும் மனசுல ஈஸியா அடுத்து பிடிச்சிருவாரு ஒளிய. சூப்பர். ஆமா பாட்டி, இதுக்கப்புறம் என்னோட வீட்டுல நான் தானே எல்லாத்துக்கும் பார்த்து பார்த்து செய்யணும். இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை இல்லை நானு. ஓஹோ, நினைப்பத்தேன் பொழப்ப கெடுத்துச்சான். அப்படி வேற நினைப்பா இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை வந்துருவோம் நினைச்சிட்டு தெரியுறியா? இருடா, ஏதாவது ஒரு ஊழல் பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டல. நான் புஷ்பா இல்லடா. நீங்க எல்லாம் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளைய வந்தா என் நிலைமை எனக்கு ஆகுறது. இப்பயே எல்லாரும் தள்ளி தட்டி வச்சுக்கிட்டு ஆடுறாங்க. நீ எல்லாம் மாப்பிள்ளைய வந்துட்டு என்னை யாரும் மதிக்கவே மாட்டாங்க. நான் ஒரு டம்மி பீஸ் ஆயிடுவேன். அப்புறம் எங்க அம்மா அப்பா எங்க அண்ணனுக்கு என்னடா மரியாதை கிடைக்கும்? விட்டுவிடுவேன் நானு. எப்பயுமே முதல் மரியாதை எங்க குடும்பத்துக்கு தாண்டா கிடைக்கணும். ஏண்டா எங்களுக்கு மட்டும் எடுத்துக்கு வந்தியா? அவங்க அத்தை மாமனுக்கு ராசவாணிக்கு எடுத்துக்கொள்ளியாடா? அது எப்படி? எங்க மாமனாருக்கு எடுத்துட்டு வராம விட்டுருவனா? என் மச்சானுக்கு எடுத்துட்டு வராம விட்டுருவனா? எல்லாத்துக்கும் எடுத்துட்டு வந்திருக்கேன். வேற என்ன காட்டு எங்ககிட்ட? அவங்க மட்டும் காட்டாம உள்ளே வச்சிருக்க. நானோ எங்க அத்தை மாமா வரட்டும், அவங்களுக்கு என் கையால நானே எடுத்து கொடுப்பேன் அவங்க ட்ரெஸ். அது வரைக்கும் யார்ட்டையும் காட்ட மாட்டேன். நீ இவன் யாரு எக்குரு பிடிச்ச வேலை இருக்கியா? எனத்தையோ காட்டுப்போ. உனத்தையும் மாமன் வந்து நீயே உங்க கையால எடுத்து கொடுறா சாமி. நாங்க வேணாம்தான். ஏண்டா என்னடா மாமனார் மாமியாருக்கு மட்டும் ஸ்பெஷலா? ஆமா, இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணை எனக்கு பெத்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு ஸ்பெஷல் இல்லையா? ஸ்பெஷல் சாதா ஸ்பெஷல் கூட இல்ல, ஸ்பெஷல். அது சரி, இவனுக்கு மண்டை குழம்பு போச்சு போல. இவ்வளவு கல்யாணம் கட்டுற வரைக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி தெரியவே போல இருக்கு. சரி சரி, போ போய் சாப்பிடு. புஷ்பா, அவனை கூட்டி போய் சாப்பாடு வர்றி. கிளவி வைகிற மாதிரி வந்துச்சு. அவனை சேலை வாங்கணும்னு கரெக்டா வளக்குள்ள விழுந்துட்டு இப்ப என்ன பண்ணுது? அவனை போய் கரெக்டா சோறு ஓட்டுன்னு வருது. பயங்கரமான அழகா இருக்கும் போல. அதெல்லாம் மருமக விட்டு ஆளுக யாரும் தான் நல்லா கவனிச்சு சொல்லுது. அப்புறம் அவங்க பிடிக்காத மாதிரி நடிக்குது. பயங்கரமான கிளவியா இருக்கும் போல இந்த கிளவி. தம்பி வாங்கப்பா, சாப்பாடு ஓட்டிக்கிறேன் வாங்க. நான் வந்துட்டேன். நான் வந்து சாப்பிடாம இருப்பேனா? இது எங்க அத்தை எங்க மாமா வீடு. நான் சாப்பிடாம எப்படி இருப்பேன்? எல்லாம் எடுத்து வைங்க. நல்லா சாப்பிடுறேன், ஃபுல் கட்டு கட்டுறேன். சூப்பரா வராண்டி. இப்படிதான் இருக்கணும், கூச்சப்படக்கூடாது. மாப்பிள அப்படியே கலால வீட்டுல ஒருத்தனா இருக்கணும் எப்பொழுதுமே. அப்பதான் நல்லா இருக்கும். வேற்றுமையாவே இருக்க கூடாதுடா. உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. இந்த கேடி பேசுற பாத்தியா? இந்த கேடிய ஊரம் சேர்ந்துதே உருவேத்தி விடுற ஆளுங்க தெரியுமா? இப்ப புல் சப்போர்ட் இந்த கிளவி தானே. இதுல முதல்ல எல்லாத்தையும் எலி மருந்தை வச்சு கொல்லணும். எல்லா கிளவியும் சேர்ந்துக்கிட்டு மாப்பிள்ள மண்ணாங்கடி தோப்புல நிறுத்துறாளுங்க. என்ன ரிங்கி போகுது? இந்த பாக்கி என்ன செய்யறா? போன் எடுக்காம என்னத்தை வெட்டி முடிப்பால வீட்டுல தெரியல. அத்தி என்ன கஷ்டம் வச்சிருக்கா? இங்கே இந்த செல்லுல என்னத்தனாலும் சத்தத்தை மாத்தி வச்சிருக்கியான். பயந்து உளிச்சு விழுந்துடும் போல இருக்கியா? அத்தை யாரு? இந்த சரசுன்றவளா? ஒரு வேலையை தவ என்னத்தனாலும் பத்த வைக்கணும்னா கரெக்டா போன் போட்டுருவா. எது விஷயமாத்தையும் கூப்பிடுவா. என்னன்னு கேட்பான். ஹலோ, சொல்லுமா சரசு. என்னம்மா நல்லா இருக்கியா? அக்கா நல்லா இருக்கீங்கக்கா. என்னக்கா இந்த அனைத்தனக்கா வந்துட்டு போனீங்க வீட்டுக்கு? அதுங்களே என்னக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு முக்கியமான விஷயம் கூட சொல்ல அந்தக்கா போன் போட்டேன். என்ன விஷயம்? என்னன்னு சொல்லு. ஏக்கா, உங்க மகனும் உங்க மாமி அவங்க வந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? ஆமா தெரியும். இங்க சண்டையை போட்டு தானே வந்தாங்க. எதுக்கடா அங்க போற தேவையில்லாமன்றே. என் பேச்ச கேட்கறியாரா? ஒரு பேச்சு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறேன்னு சொன்ன கேட்க மாட்டேங்கிறியா? என் மாமியா இருக்காளே, அந்த பையலை கெடுத்துட்டா ஒண்ணும் இல்லாம. ஏக்கா அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா அவங்க வந்தது மட்டும் இல்லக்கா, ஒரே அமர்கலம் காய்ங்க. பயங்கரமா உங்க பையன் கலக்குறாருல. என்ன சொல்றா? கலக்குறியானா? என்ன செஞ்சுக்கிறீங்க அப்படி? என்ன செஞ்சுக்கிறீங்க அப்படி? வந்தங்க வாயிலே அள்ளி விட்டுக்கிட்டியா? எங்க அத்தை எங்க மாமா என் கட்டிக்கிற போறவ என் பொண்டாட்டி இருக்கியா? அதை தானே சொல்ற? ஏக்கா அதுவும் சொன்னாருக்கா. அதெல்லாம் என் வருங்கால பொண்டாட்டி அதுன்னு பயங்கரமா அள்ளி விட்டுறாப்புல அந்த பையன். அது மட்டும் இல்ல, வீட்டுல இருக்க எல்லாத்துக்கும் சேலக்கா. சூப்பர் சேலை இருந்திருக்காருக்கா, அழகான சேலக்கா. நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்து விட்டீங்களா? என்னது எல்லாத்துக்கும் ஜே எடுத்து வந்தானா? அது நான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன். தலையெழுத்தா அவளுக்கு பூரா ஜே எடுத்து கொடுக்கணும்ட்டு. யாரு கடை ஜே எடுத்து வந்தியா? எல்லாம் இந்த கடைசிக்கு கொடுக்க இறந்தேன். பெத்த தாய் நான் இங்க இருக்கேன். எனக்கு ஒத்த சேலை எடுத்து வந்து கொடுக்கலாவே. அங்க இருக்கிற பூரா ஜே எடுத்து வந்தானக்கா. வாட்சி இன்னைக்கு நான் 2 ஒன்று வர மாட்டேன். ஐயோ, அப்பனா உங்களுக்கு தெரியாதாக்கா சேலை எடுத்து வந்தது? இது என்ன அநியாயம் அக்குறமோ? யாத்தே எப்படி புள்ளையா இருக்கான்னு பாருங்க உங்க மகன். பெத்த தாய்க்கு ஒரு சேலை எடுத்து கொடுக்காம இன்னும் சம்மந்தம் கூட பண்ணல, ஒரு நிச்சயம் கூட பண்ணல. அதுக்குள்ளி மாமியார் வீட்டுக்கு கொண்டு வந்து இறச்சிருக்கானே. ஆத்தாடி, அங்கம்மா கொடுத்து வச்சதே போங்க.
ஆமா ஆமா கொடுத்து வச்சிருக்கா இங்க அப்படியே மூட்டை கணக்கில் கொடுத்து வச்சிருக்கா இருக்கட்டும் இருக்கட்டும் இப்பயே கொண்டு போய் மாமியா வீட்டுக்கு வாரி வலிச்சுக்கிட்டானே இவெல்லாம் கல்யாணம் முடிச்சா இங்க ஒரு கோமண துணி விடுவானா பூராத்தையும் கொண்டு போய் அங்க சேர்த்துருவியா அவன் கொடுத்து வீட்டோட மாப்பிளையா இருந்துக்கிட்டேன் அவன் ஒத்த பையன் சொல்லி அவனை பொத்தி நான் வளர்த்து அவனுக்கு பாசத்தை காமிச்சு செல்லம் கொடுத்து மிரட்டி வளர்க்காம வளர்த்தது ஏன் தப்புத்தேன் இன்னைக்கு என்ன பண்றியா ஏன் தலையில ஏறிக்கு மிளகா அரைச்சிருக்கான் அவன் வாட்டு இன்னைக்கு அந்த கழுத்து சிரிக்கி இருக்கு இன்னைக்கு ஆமாக்கா எல்லாத்துக்கும் காரணம் உங்க மாமியா கிளவிதேன் அதுதான் உட்காந்துட்டு ரசிக்கிறத பாக்கணும் பேரனை அப்படியே எல்லாத்துக்கும் சேலை எடுத்து கொடுக்கறது என்ன ஒவ்வொருத்தரையும் கொடுக்குறப்ப பார்த்து உங்க மாமியா ரசிக்கிறது என்ன அடடா பார்த்தா அதுக்கு ஏன் மாமியா அதுக்கு மேல உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாப்பிள்ள நீங்க நல்ல டைப்பா இருக்கீங்க அப்படி இப்படி இது ஒரு ஏத்தி விட கிளவி எல்லாம் சேர்ந்துதான் ஒரு குரூப்பா சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க எங்க அம்மாவுக்கு சேலையை கொடுத்து ஐஸ் வச்சுருக்கேன் எங்க அம்மா சத்தம் போட்டாங்க அதெல்லாம் எதுக்குடா கல்யாணம் முடிக்காம ஒன்றும் செய்யாம ஒரு நிச்சயம் பண்ணாம வந்து பொம்பளோட பேசிட்டு இருக்கியே இதான் நம்ம குடும்பத்துக்கு பழக்கமா அப்படின்னு பேசிச்சு எங்க அம்மாவுக்கு ஒரு சேலை கொடுத்து வாய அடைச்சிட்டேன்ல ஆமா ஆமா நீங்க ஒரு பிச்சைக்கார குடும்பம் தானே எதனாலும் கொடுத்தா போதும் அப்படி தண்ணை கட்டினா போதும் அமைதியா இருந்துருவீங்க நீங்க உங்க ஆத்தா எல்லாரும் அப்படித்தானே இப்படி பேசுறா சேலை வாங்காம இருந்திருப்பா இப்ப என்ன நல்ல மாதிரி எப்படி பேசுறாங்க அக்கா என்னக்கா அமைதியா இருக்கீங்க உனச்சேலை கொடுக்கலையா கொடுத்தாப்லக்கா நான் என்ன பண்றது எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்களே சரி வேணான்னு சொல்லக்கூடாதுலக்கா அதனால வாங்கிக்கிட்டேங்க்கா அதானே கீரையில சாரு இருத்தாப்புல பாருண்டு இவ ஒரு நடிக்காது எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நல்ல மாதிரி பேசுறது ஒருத்தி கொத்தி அந்த வீட்டுல இருக்க ஊர பிள்ளை பண்றாள் ஆளாளுக்கு ஏக்கா நீங்க இப்படியே விட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாயிருங்கா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க பையன் உங்க கையிலே இருக்க மாட்டாப்ல உங்களை மதிக்கவே மாட்டாப்லக்கா நீங்க ஓரமா உட்காந்துருக்க வேண்டியதான் எல்லாம் இந்த பரமன்றவன் ஆட்டா மத்த இருக்கும் போல இருக்கு இப்பயே அவ பேச்சத்தே கேட்கறியாவே உங்க வீட்டுக்காரும் அப்படித்தான் கேட்பாரு தங்கச்சி மகன் சொல்லி உங்க மாமியா சொல்லவே வேணாம் பேத்திலும் தள்ளி வச்சுட்டு ஆடும் நீங்க அந்த வீட்டுல ஒரு டம்மி பீஸா ஆயிருவீங்கன்னு நினைக்கிறேன்க்கா இருக்கட்டும் இத்தனை நாள் கல்யாணம் முடியக்கூடாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இப்ப முடிவு பண்ணிட்டேன் இவளை கல்யாணம் கட்டிட்டு வந்து இந்த வீட்டுல வச்சு சவ்வாவ தோலை உரிக்கல என் பேர் பாக்கியம் இல்ல சும்மா விடுறதா இல்ல அப்படியே விட்டா தப்பிச்சு போய் வேற வீட்டு சந்தோஷமா இருந்துருவா இருக்கட்டும் அந்த அங்கம்மா குடும்பி என் கைக்கு வரணும்னா அவளை இந்த வீட்டுக்கு மருமகளை கொண்டு போறதே ஒரே வழி என் அண்ணன் மகளை கட்டாட்டினாலும் பரவாயில்ல இவளை கட்டிக்கு வந்து அந்த அங்கம்மாவை நான் பாடா படுத்தல என் பேர் பாக்கியம் இல்ல ஆமா ஆமா நீ கழிச்சு எழுதேன் பரமோனே அப்படியே குண்டியை பிடிச்சி அப்படியே அச்சலக்கா தூக்க போறா அதை நானும் பார்க்கத்தையும் போறேன் இங்கெல்லாம் வாய் மட்டும்தான் வடையே சுட முடியாது உன்னால என்ன சரசு அமைதியா இருக்க ஒன்றும் பேசாம ஆமாக்கா நீங்க சொல்றது கரெக்ட் தான்க்கா நல்ல முடிவெடுத்துருக்கீங்கக்கா விடாதீங்க இவளை கல்யாணம் கட்டிட்டு போய் இவளை பாடா படுத்தினாதே அவங்க ஆக்க சொண்டியப்பா அதெல்லாம் ரொம்ப திமிர்த்தனமாக்கா கிளம்பிட்டாங்களா இல்லையா என்ன அங்கதான் இருக்காங்களா ஏக்கா அவங்க மாமனார் மாமியார் தோட்டத்துக்கு போயிருக்காங்க மச்சனே எல்லாரும் அவங்க வர வரைக்கும் இருந்து துணியெல்லாம் கொடுத்துட்டு கிளம்புறவங்க அவங்க இன்னைக்கு கிளம்புற மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் வெக்கம் கட்டவங்க பொண்ணு கட்டுற வீட்டுல தங்க வாங்கலாக்க இந்த கேட்டு சிரிக்க ஒன்றும் தெரியாத நொட்டையாக்குதெல்லாம் பாப்பேன் என்ன செய்றாங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரம் வரைக்கும் பார்ப்பேன் வராம இருக்கட்டும் போன போட்டு கிழிச்சு விடுறேன் இந்த கடிச்சிருக்கிய சரிங்கக்கா வச்சுருங்கக்கா ஆட்டம் இந்த பொம்பளை ஒரு டம்மி பீஸு சும்மா வாய் விடாரதே விடுது இது எதுக்கு லாய்க்கு கிடையாது இந்த பரம அவளை ஒரு நல்ல ரவுண்டு கூட போறா பாப்பா வேடிக்கை பார்ப்போம் பரம அவளை ரவுண்டு கூடுறாளா இல்ல பரம இந்த பொம்பளை ரவுண்டு கூடுறாளா என்ன அது நடக்குது நம்மளும் பார்ப்போம் வேடிக்கை இந்த சரசன்றவ நல்லவளா கெட்டவளா நமக்கு சாதகமா பேசுறாளா இல்ல அங்கம்மாவுக்கு சாதகமா பேசுறாளா இல்ல ரெண்டு பேருக்குமே கெட்டது செய்யறாளா இவ்வளவு ஒரு கண்ணு வைக்கணும் இவ்வளவு நம்பவே கூடாது நம்ம இவ யாருக்கும் கெட்டது செய்ய அவ்வளவு இருக்கு மோசமான ஆளு மொட்டச்சி ஏமா அண்ணன் வந்துட்டாங்கம்மா எங்கப்பா அது நடிப்புக்காரனை காண அவன் எங்க உள்ளதா இருப்பியா வீட்டுக்குள்ள வாங்கத்தா எப்ப வந்தீங்க வாங்க மாப்பிள்ள நான் வந்துட்டேன் மாப்பிள்ள அப்பாவே வந்துட்டேன் பேரன் ஊருக்கு போயிட்டு வந்திருந்தியா உங்களை எல்லாம் பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னியா அதையும் கூட்டிக்கிட்டு வந்தேன் என்னம்மா காசு தந்து வந்திருக்காக்கா எங்கம்மா காணா மாமா அத்தை நான் இங்க இருக்கேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அட வாங்க மருமகனே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கல்ல ஆளை பார்த்து ரொம்ப நாளாகி போச்சு நல்லா இருக்கேன் மாமா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க அவங்களை எல்லாம் பார்க்கணும் போல இருந்துச்சு அதான் அப்பதான் கூட்டிட்டு உடனே வந்துட்டேன் மாமா என்ன பகாத்தி ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீட்டு பக்கம் வரவே இல்லை ஆலயமும் இன்னைக்கு அத்தை மாமாலாம் கணக்கு தெரிஞ்சாக்கா இத்த அப்படிலாம் இல்ல கொஞ்சம் வேலையா இருந்தேன் அதான் வர முடியல அதான் வந்துட்டு இப்ப நானு சரி ரெண்டு பேரும் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருப்பா நல்லா இருங்க மருமகனே நல்லா தீர்க்காயசுக்கு நோய் நொடி இல்லாம நல்லபடியா இருக்கணும் பரவாயில்லையங்க உங்க பேரன் கெட்டிக்காரனா இருக்கான் போல பொழக்க தெரிஞ்சியும் போலயே பயங்கரமா அத்தை மாமனை உசார் பண்ணிருக்கானே ஆமாங்க என் பேரனை பெத்ததே அந்த பாக்கியம்ன்றவ வளர்ப்பு பூரா ஏன் வளர்ப்புல அதனால புள்ள அதெல்லாம் பயங்கரமா இருப்பியான் மரியாதைக்காரன் ரொம்ப பாசக்காரன் மரியாதைக்காரன் கோவந்தே வந்தா பயங்கரமா வரும் ஏமா பாத்தியாமா பயங்கர பசுக்காரனா இருப்பேன் போலம்மா இந்த அங்கம்மா வீட்டு குடும்பம் பூராமே நடிப்புக்காரங்களே தான் இருப்பாங்க இவள எப்படி அண்ணன் ஐசிக்கிறேன் பாருமா சரியான ஆளுமாவே அதெல்லாம் குடும்ப கலடி அப்படி நடிக்க சொல்லி அவங்க ஆத்தா எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கா இவங்க அவங்க ஆத்தா வச்சா கேட்குறியா இல்லை அப்பத்தா வச்சாதானே கேட்குறியா அவள் அப்பத்தாவோட ட்ரைனிங்கு மகளை அதே மாதிரி வளர்த்து விட்டுருக்கா பேரனை அதே மாதிரி வளர்த்து விட்டுருக்கா பெரிய ஆள் பமாத்காரி ஆமாம்மா அப்படியே நடிச்சு அண்ணன் கையில் விட்டு வச்சிருக்கா அதே இவ பார்த்தா அது பத்தாவது இவன் வேற அந்த வீட்டுக்கு மருமகனா வரையா இல்ல இவ மருமகளா வந்து இங்க பமாத்த பண்ணி நடிச்சு எல்லாத்தையும் கைக்கு விட்டு மசக்கி வச்சிருக்கா இவன் வேற மருமகனா வந்தானே எப்படி இருக்குன்னு வேற அப்புறம் என்ன செய்ய நம்ம தலையெழுத்து இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு மாமா அத்தை உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் நான் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன் உங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் பிடிச்சிருக்கான்னு பாருங்க நீங்க எடுத்துட்டு வரேன் அட என்ன மாப்பிள்ள நாங்க உங்களுக்கு எடுத்து தரணும் நீங்க எதுக்கு எங்களுக்கு எடுத்து வந்தீங்க
ஏமாமா நான் உங்களுக்கு எடுத்து தரக்கூடாதா? எங்க அம்மா அப்பாவுக்கு நான் எடுத்து தரல மாமா, அதே மாதிரி உங்களுக்கு எடுத்து தரேன் மாமா. சரி மாப்பிள்ள, சரி எடுத்துக்குவாங்க. ஏங்கம்மா பரவாயில்லையே, மாப்பிள்ள நல்ல வேலாத்தே இருக்காப்புல, குணமான ஆளாத்தே இருக்காப்புல, இப்போ எப்படி இருக்காப்புல, நம்ம மகளை கட்டிட்டா இன்னும் எப்படி பாசமா இருப்பாப்புலையே தெரியல, சந்தோஷமா இருக்கு எனக்கு பார்க்கறதுக்கேவும். ஏங்க நான் சொன்னேன் இல்ல, கார்த்தி தம்பி எப்பயுமே ஜாலியான டைப்புங்க, நல்லா சந்தோஷமா கலகலன்னு இருப்பாப்புல, அது எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும், அந்த இடமே கலகலன்னு இருக்கும். அது நல்ல குணம் தெரியுமா? அவங்க அம்மாவே எப்படி மதினி குணமெல்லாம் சுத்தமா இல்ல, எங்க அண்ணன் குணம் அப்படியே கார்த்திக்கு. என்னம்மா குந்தாணி என்னமா அண்ணன் கிட்ட முடிஞ்சு விட்டுருக்காளே, எனக்கு முடிஞ்சு விடுவா. அவங்க அண்ணன் ஒரு கேன பையன் நல்ல வேலை இருக்காப்லையா, நல்ல குணமா இருக்கேன்டியா. அவ உடனே என்ன செய்வா, எங்க குடும்பமே அப்படி குடும்பம், பாரி வேலை குடும்பம், எங்க அண்ணன் மாதிரியே தங்க குணம், அப்படி குணம் அள்ளி விட்டுருப்பா. வேற என்ன செய்ய போறா? இங்க வாருங்க தம்பியே, வேட்டி சட்டை எல்லா இடத்துக்கு வந்துருக்கு, சேலை அதுல பூரா. மாமா அத்தை எடுத்துக்கங்க, இந்தாங்க பிடிச்சிருக்கா உங்களுக்கு கலர்லாம்? அட என்னங்க வருமானே, நீங்க எடுத்துட்டு வந்து கொடுத்ததே எங்களுக்கு எப்படி சந்தோஷம். நீங்க கலர் பிடிச்சிருக்காங்க கேக்குறீங்க, எனக்கு பிடிச்ச கலர் எடுத்து வந்துருக்கீங்க, நல்ல வேறாத்தே இருக்கு. இதை எடுத்துக்கங்க அத்தை. ஆமா நீங்களும் எடுத்து பாருங்க மாமா. பரவாயில்லையே மாப்பிள்ள, நல்லா செலக்ஷன் பண்ணிருக்கீங்களே, நல்ல பாடுறதுக்கு ஏற்ற மாதிரி சட்டை பயங்கரமா செலக்ட் பண்ணிருக்கீங்களே. நான் கூட உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, படிச்ச உள்ள வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு அதெல்லாம் என்ன தெரிய போகுதுன்னு நினைச்சுக்கிறேன். நல்ல கிராமத்தாளுகளுக்கு எப்படி எடுத்துக்கிறோமோ அப்படி எடுத்துருக்கீங்களே, கரெக்டா சூப்பரா இருக்கு மாப்பிள்ள, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா உண்மையாவே சொல்றீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா மாமா? இல்லைன்னா சொல்லுங்க மாமா, மாத்தி வேற கூட எடுத்து தரேன். நீங்க வர மாப்பிள்ள அருமையா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு மாப்பிள்ள. உங்க அத்தை சேலை அதுக்கு மேல இருக்கு, அவ கலருக்கு அந்த சேலையை காட்டினா அப்படி இருப்பா, எடுப்பா. சூப்பரா செலக்ஷன் பண்ணிருக்கீங்க, இதுக்கு மேல என்ன, நாங்க ஓனா கூட எடுக்க மாட்டோம். நீங்க வேற மாப்பிள்ள எல்லாத்துக்குமே செலெக்ஷன் பண்ணி பார்த்து பார்த்து தந்திருக்கியா, எங்களுக்கு பரமுக்கு புஷ்பாவுக்கு அவன் இவனுக்கு ராசவாண்டிக்கு இந்த சரசுக்கு அம்புட்டு பார்த்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து பார்த்து தந்திருக்கேன் என் பேரை. பரவாயில்ல மாப்பிள்ள, இத்தனை பேருக்கு செலக்ஷன் எடுத்துருக்கீங்களே, கெட்டிக்கார ஆளையும் போங்க. ஏமா கார்த்தி சாப்பிட்டியா இல்லையாப்பா? எத்த அதெல்லாம் புல் கட்டி கட்டியாச்சு, அதெல்லாம் புஷ்பாக்கா கூட்டிட்டு போய் சாப்பாடு போட்டாங்க, நல்லா சாப்பிட்டேன். இது ஃபுல்லா இருக்கு, அப்படி தூக்கமா வருது. அப்புறம் என்ன கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானப்பா? தூங்கலான்னு பார்த்தேன், நீங்க வந்துருவீங்க, உங்களுக்கு ட்ரெஸ் கொடுத்துட்டு அதுக்கு கூட பேசிட்டு அதுக்கப்புறம் போய் தூங்கலான்னு பார்த்தேன். என்னடா சொல்ற, தூங்க போறியா? என்னடா வீட்டுக்கு கிளம்பலையா? இங்கே செட்டில் அன்னைக்கு. ஏமா நீங்க பேசாம இருக்க மாட்டீங்களாமா? வீட்டுக்கு வந்தவங்களா இருக்கீங்களா போறீங்களா? என்னமா பேச்சு பழகிறீங்க நீங்க? ஏய் என்னடா நீ என்ன பேச்சு பழகிற? உன் மாவனுக்கு பாத்துருக்க மாப்பிள்ள அவன் இன்னும் ஒரு நிச்சயம் பண்ணல, ஒரு நாள் குறிக்கல, நட்சத்திரம் பார்க்கல, ஒன்னும் செய்யல. அதுவும் அவன் வீட்டுல தங்க வச்சா எப்படிடா? ஊர் என்ன பேச? ஏமா அவர் என்ன நம்ம ஊர் ஆளா? வெளியில இருந்து வேற்றுமையா பாத்துருக்க மாப்பிள்ள? நம்ம சொந்த மச்சாமாங்க, அவர் மாப்பிள்ள பார்த்தாலும் பார்க்கணும், நம்ம சொந்தம். அவர் எப்போ வந்தாலும் இந்த வீட்டை தங்கறதுக்கு ஒரு உரிமை இருக்குமா? என்ன பேசுறீங்க நீங்க? ஆமாத்த நீங்க என்ன இங்க ஓவரா பேசிக்கிறீங்க நீங்க? அது யாரு? எங்க அண்ணன் மையம் தானே. எங்க அண்ணன் மையம் எப்ப வேணாலும் வீட்டுல வரலாம், தங்கலாம், இருக்கலாம், போகலாம். மாப்பிள்ள பாத்துருக்கு ரெண்டாவது விஷயம், அதுக்கப்புறம் இருக்கிற விஷயம் அதே நீங்க இது பண்றீங்க. அந்த பையன் வந்து எப்ப இங்க வந்து தங்குவாப்ல இருப்பாப்ல, என்ன செய்வாப்ல? இப்ப சரசு மாதிரி நீங்க தான் தங்கி இருக்கு, சரசு மகள் இங்க வந்து தங்கி இருக்கு. அப்ப நான் ஏதாவது சொல்லிக்கா இருக்கேன், என் மகன் ராச வண்டி இருக்கேன், என்னதே இருந்தாலும் தங்க விட்டுருக்கோமே. அப்ப நாம போய் தங்க விட்டுருக்கோம், நம்ம நாத்திர மையம் தான் தங்க விட்டுருக்கோம். அது எங்க அண்ணன் மேல தங்க முட்டை உங்களுக்கு வந்துருதாக்கும். ஏண்டி ராச வாண்டி கல்யாணம் முடிச்ச வேண்டி அவ வந்து தங்கலாண்டி பூஜா. நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடிக்காத பிள்ளைல வச்சுக்கிட்டு எப்படி தங்க வைப்பீங்க வீட்டுல? இப்ப என்ன கல்யாணம் முடிக்காத பிள்ளைல இருந்தா என்னவான்னு கேக்குற? நாளை கட்டிக்கிற போற பையன் தானே, அதனால ஒண்ணும் கிடையாது. ஊர் உலகம் வந்து எங்க கிட்ட பேசுறது நான் பாத்துக்கிறேன், அவங்க சோழியை பாத்துக்கிறேன். நீங்க அதுக்காண்டி வீட்டுக்கு வந்தவங்க வந்து தங்காதீங்க போமான்னு சொல்லுவீங்களா நீங்க? எத்த விடுங்க, அம்மாச்சி பழைய காலத்து ஆளு, அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. நம்ம அதெல்லாம் கண்டுக்க கூடாது. அம்மாச்சின்னா அட்வைஸ் பண்ணத்தான் செய்வாங்க, நம்ம அதெல்லாம் கோவமே படக்கூடாது. நம்ம அம்மாச்சி தானே, அதெல்லாம் நான் கண்டுக்கிற மாட்டேன். நீங்க ஏன் அவங்க சண்டை போடுறீங்க? நான் இங்க இருந்துட்டே போவேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரு சொனாட்ட வேலைத்தே இருப்பியான் போல. ஆத்தாடி ஆத்தே, கழுவி ஊத்துனாலும் அவன் பாட்டில் தொடச்சு போட்டு நான் இங்கதான் இருப்பேன்றியா? ஆத்தாடி ஆத்தே, நல்ல மாமியா நல்ல மருமகன் போ. ஆமாம்மா, மாமியா மாதிரியே நல்ல வாய்த்தாட்டியம் முடிச்சவனா இருப்பியான் போல. எம்பிட்டு வாய் வசியான் பாருமா, எப்படி பேசிக்கிருக்கோம், கொஞ்சம் கூட கொது இல்லாம கூச்சி லட்சம் இல்லாம நான் இருப்பேன்றியான் பாருங்க. எப்படி ஆளு இந்த அண்ணனும் சேர்த்து ஒத்து பாருங்க. ஏங்க அங்க மாமா சூப்பர் அடிச்சியான் பாரு சிக்ஸர் உங்க பேரை அடிச்சு தாக்குறானே. கிளவி டம்மி வந்துட்டானே ஒரே நிமிஷத்துல. சூப்பர் சூப்பர், இந்த கிளவியா இப்படித்தான் பண்ணணும். இது உள்ள ஏத்தி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், பார்க்க வந்து வந்துட்டே இருக்கும். இந்த டம்மி இப்படி உட்கார வச்சிடணும் ஒரு ஓரத்துல. சரிங்க மாமா, நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, டிராவல் பண்ணிட்டு வந்தேன்னா அப்படியே வந்துட்டேன் டேரக்டா. ஒரு மாதிரி இதா இருக்கு எனக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி மாப்பிள்ள நீங்க போங்க, நீங்க ரெஸ்ட் எடுத்துங்க போங்க. ஆத்தாடி ஆத்தா, என் மகனுக்கும் ஜீம ஆனாது. இப்பயே மாப்பிள்ள மருமகனை தாங்குறியான். இத பொண்ணெல்லாம் கொடுத்துட்டியானா அப்படியே உள்ளங்கையில வச்சு தாங்குறியா. இறங்காதப்பாண்டு. ஆமாம்மா, அண்ணனும் பயங்கரமான ஆளுதாம்மா. பொண்டாட்டி வீட்டு பக்கம்னா ஒன் சைடாதான் பயங்கரமா பேசுது, இதே நம்ம கிட்டம்னா பயங்கரமா சட்டம் பேசும். சரிங்கம்மா, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், ஒரு டீ போட்டு எடுத்துருவாமா. சரி மாமா. ஏமா தம்பி ஊர்ல இருந்து வந்து நேரம் அப்படியே வந்துட்டீங்களாக்கோ? மதினிட்டு சொல்லிட்டு வந்தீங்களா இல்லையா? யார்கிட்ட அவங்க மதினிட்டியா? சொல்லிட்டு வந்தேன். அவ கத்தியே இருந்தா, என்ன வந்த நீ அங்க போறீங்க, எதுக்கு போறீங்க, ஏன் போறீங்க, 22 கேள்வி கேட்டா. நான் போடின்ட்டு பேசாம கூட்டுக்கு வந்துட்டேன் அவனை. ஏம்மா அது வேறம்மா, நீ போனேன்னா பெரிய பிரச்சனை பண்ணிக்கிறக்க போது, சண்டை எடுத்துக்க போதுமா தேவையில்லாம. அது அப்படியே ஆளுதேன் பாவத்தை அண்ணனையும் பிடிச்சிக்கிட்டு வந்துருக்க போகுது.
அவ வைவா என்னத்த வைய போற, அதெல்லாம் உங்க அண்ணன் பாத்துக்கிட்டுமியா, நீ பேசாம இரு. ஏமா சேலை சூப்பரா எடுத்து வந்துருக்கலாமா தம்பி, நல்லா இருக்கு. உங்க சேலையில எங்க? எங்க சைடுல உள்ள கொண்டு வச்சுட்டு வந்துட்டோம். எங்களுக்கெல்லாம் அப்பாதையை கொடுத்துட்டியா, நீங்க வாட்டர் மாதிரி காத்துக்கிறீங்க எம்பிட்டு நேரமா. ஏமா மல்லி குடுத்துட்டு வந்தாப்ல சேலை? அது பெரிய கூத்துடியே, அவங்க ஆத்தாளுக்கு இன்னும் சேலை கொடுக்கல. தெரிஞ்சிச்சுன்னா ராக்காச்சி எனக்கு கத்த ஆரம்பிச்சிருப்பா. நீ வச்சிருக்கானே என்னன்னு தெரியல. போயில சேலை எடுத்துக்கு போனோம், இல்லாட்டின்னா அம்பிடுத்தேன் கம்பெடுத்து வேர்த்து பிடிச்சிருவா. அதெல்லாம் தம்பி அதில் எடுத்து வச்சிருக்கோம்மா. அதை எப்படி அவன் அம்மாவுக்கு எடுத்து வராமையா இருக்கும்? அவங்க அம்மா பத்தி தெரியுமே தம்பிக்கிட்டேன். அம்பிடுத்தேன் காட்டு கத்து கத்தி போடும்போது வச்சிருப்பாப்பா, அதெல்லாம் எடுத்து உள்ள. அங்கம்மா நீ கொடுத்து வச்சபடி உனக்கு நல்ல மருமையும் கிடைச்சிருக்கியா, நல்ல அழகனாவும் இருக்கியா, நல்ல புத்திசாலியாவும் இருக்கியா, நல்ல சம்பாத்தியாரனாவும் இருக்கியா. நீ கொடுத்து வச்சபடி சூப்பர் டி. ஆமா ஆமா, ஆத்தா மக்களுக்கு அதெல்லாம் நல்ல மாப்பிள்ள அமைஞ்சு போயிடும். என் மகன் கிடைச்சிருக்கியா, இவளுக்கு நல்ல இழிச்சு வாயன், அதை காட்டிலே மாப்பிள்ள வேணும். அதே மாதிரி மகளுக்கு ஒரு இழிச்சு வாயனை பிடிச்சிட்டல்ல, அப்புறம் என்ன அது கொடுத்து வச்சவளுக்கு சொன்னால் சொல்லாட்டினாலும் யாருக்கு கிடைக்கும் இப்படி மாப்பிள்ளை இழிச்சு வா மாப்பிள்ளையே. இங்க பாருங்க, தேவையில்லாம பேசி தெரியாதீங்க. என்ன உங்க மகன் இழிச்சு வாங்க, என்னவா நான் இதுல குறைஞ்சு போயிட்டு உங்க மகன் இழிச்சு வாங்க போயிட்டாரு. எல்லாத்துக்கும் நாங்க நல்லாத்தே இருக்கோம். நல்ல வீட்டுல இருந்தே வந்தா நல்ல சீசனத்தை கொண்டுகிட்டே வந்தோம். நாங்க என்ன பாக்குறக்கா, நான் மூக்கனை வடச்சுக்கு இருக்கா, நாக்கனை கோணுசுக்கு இருக்கா, இல்ல பல்ல நிழுத்துக்கு இருக்கா, எங்களுக்கு என்ன எப்படி இருக்கு? நாங்க நல்லா தானே இருக்கோம். உங்க மகன் என்ன ஆள் அழகு இல்லாத வெட்டி வந்துட்டாரு.